கிரீஸ்வரா போற்றி ஓம் நவகர நகலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து போன வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் கன்னிராசியில் பிறந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கும் உண்டான வழிபாடு, அதாவது 12 ஆதிபத்தியம் இருக்குது உங்கள் ராசியிலிருந்து. 2ஆம் இடம் துலாம், 3ஆம் இடம் விசாகம், விருச்சிகம், 4ஆம் இடம் தனுசு, இப்படின்னு ஒவ்வொரு ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்குது. அதுக்கேற்ற கிரக வழிபாடு சொல்லியிருந்தேன், பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே உங்கள் ராசினா மனம் உடல். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நேரில் அப்பியர் ஆகிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து @ சில ராசி பலன்களை சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் பழைய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருப்பீங்கல்ல, அந்த வீடியோக்குலாம் நான் வந்து பதில் சொல்லுவேன். பொறுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்குலாம் பதில் இதில் வரும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு வீடியோவும் பாருங்கள். கேள்வி பதில்னு சொல்கிறேன். இனிமேல் தொடர்ந்து வந்து வாரம் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கேள்வி பதிலுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுவேன், நேரில் அப்பியராவேன். கேள்வி பதில் வந்து இப்போ டெக்ஸ்ட் பண்ண முடியல, நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால இப்போ நேரடியாக அப்பியராக சொல்லிட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேர்களே. அதுபோக வந்து நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் மெம்பர்ஷிப் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சில சந்தேகங்கள் தீர்த்துக்கலாம், எங்களை நேரடியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் சேட்டிங்கில் வருவேன், அதில் வந்து லாக்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்குற விரும்புவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அது நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கலாம். நிறைய நேரம் அணுகிறாங்க, அது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால இப்படி பார்த்து கொடுப்போம். ஓகே நேரில், இப்போதைக்கு வந்து கன்னிராசிக்கு வந்து @ எடுத்துட்டோம்னா சனி பயிற்சி தான் முக்கியமாக பேசப்படுகிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. கண்ட சனிக்கிறாங்க, ரொம்ப பயப்படாதீங்க. கண்ட சனிக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 கூடிய குரு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ கேந்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பெரிய பாதிக்க மாட்டார். அதுபோல் சனி பகவான் கன்னிராசிக்கு வந்து வேண்டிய கிரகம் தான், புதனுக்கு வந்து வேண்டிய கிரகம் தான். அவர் பயிற்சியாக போகும்போது புதன் இருக்கிறார். அதாவது சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் ராசிநாதனே அங்கே இருக்கிறார் 7ஆம் இடத்துல. அதனால அந்த அளவுக்கு கெடுப்பலான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன். அது மாதிரி சனி பகவான் வரும்போது புதன் இருக்கிறது வந்து சால சிறந்தது. சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா, சுக்கிரன் வந்து ஆனால் உச்ச வக்கரத்தில் இருக்கிறாரு, நீச நிலைமையில தான் இருக்கிறாரு. பட் வேண்டிய கிரகங்கள் இருக்கு. ராசிக்கு 2, 9 கூடியவனும் ராசி 1, 10 கூடியவனும் 7ஆம் இடத்துல இருந்து சனி பகவானை ரிசீவ் பண்ணுறது நல்ல அமைப்பு தான். சனி பகவான் ஒரு நல்ல மனநிலையில தான் போறாரு. ஏன்னா தனக்கு வேண்டிய கிரகங்கள் 2 கிரகங்கள் இருக்கு. சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் போறாரு. பொதுவாக மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தான் பண்ணுவார். ஏன்னா மீன ராசி வந்து குருவின் வீடு. குரு பிரகஸ்பதி, பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு மகா யோகர். அவர் வீட்டுக்கு போற சனி பகவான் வந்து ஒரு சமநிலையில தான் இருப்பாரு. குருஷியல் மைண்ட்ல இருக்க மாட்டார், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அதுபோல் பாதசாரம் வந்து அவருக்கு வந்து வேண்டிய பாதசாரம் தான் இருக்கு. பூராட்டாதி 4ஆம் பாதம் குருவின் பாதம். உங்க ராசிக்கு 4, 7 கூடியவன் பாதம் தான். 4, 7 கூடியவன் பாதம் 5, 6 கூடியவன் போது நல்லதான், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. அதாவது 8, 12 வரக்கூடாதுங்க என்னைக்குமே. ஒரு சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு வந்து 8, 12 கூட சாரத்தில் போனாதான் பிரச்சனை. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் சாரமும் சூரியன் சாரமும் அங்கே இல்லை. சரியா, செவ்வாய் சாரத்திலும் சூரியன் சாரத்திலும் சனி பகவான் போனா தான் கன்னிராசிக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுவாரு. நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாரும் வீடியோ போடுவாங்க, கன்னிராசி கண்ட சனி அப்படியாக போகுது இப்படியாக போகுது, 7ஆம் இடத்துல போறாரு, கணவன் மணி பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, பங்கு சந்தையில பிரச்சனை, மற்ற நிறைய சொல்லுவாங்க. 7ஆம் இடத்து ஆதிபத்தியத்தில் எடுத்து பேசுவாங்க, நண்பர்களோட சண்டை உறவு இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஜோதிடத்துக்குள்ள உள்ள போய் பார்க்கணும், சூட்சுமத்தை பார்க்கணும். சரியா நேர்களே, ஜோதிடத்துக்கு வந்து மறுபக்கம்னு ஒன்று இருக்கு. கிரகம், ஒரு கிரகம் வந்து பயிற்சியாக ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு, அதுக்கு பாதசாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு, அது போக அந்த கிரகம் வந்து அந்த வீட்டுக்கு எப்படி கூடிய கிரகம். கன்னிராசிக்கு வந்து சனி பகவான் 5 கூடியவங்க, பஞ்சமாதிபதி எப்பவுமே கெடுக்க மாட்டாரு. பூர்வ புண்ணிய சனாதிபதி, உங்களை வாழ வைக்கிறது தான் நினைப்பாரு. இன்னைக்கு வேணா அவர் இடம் மாறி போறாரு. அவரோட பேச்சில் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆகாத இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறாரு, அவ்வளவுதான். சனி பகவான் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடத்துல தான் கெடுப்பாரு. அவர் பார்வை தான் கெடு பார்வை. மற்றபடி இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு டெஸ்டாக பண்ண மாட்டாரு, கெடுக்க மாட்டாரு. இதை நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. அதுபோக வந்து அவர் வந்து அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு 8, 12 கூடிய நட்சத்திரம் இல்லை. செவ்வாய் நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் தான் கன்னி ராசியை ரொம்ப கெடுக்கும். அது பர்டிகுலராக செவ்வாய் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு சனி பகவான் போனால் தான் கெடுப்பாரு. சரியா, ஏன்னா சனி பகவான் 6 கூடியவன், செவ்வாய் 8 கூடியவன். எப்போ 6, 8 சம்மந்தப்படுறதோ அன்னைக்கு தான் பிரச்சனை வரும். யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 6, 8 கூடியவர் வந்து கிராஸ் பண்ணினாங்கன்னா, ஒரு இடத்துல மீட் பண்ணாங்கன்னா அந்நேரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து சில பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் இல்லை, அதனால பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ போகும், பட்டும் படாமல் போகும், அவ்வளோதான். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன், தெளிவாக போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் இதில் அட்டாச் பண்ணுறேன், அந்த லிங்க் இதில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து சனி பகவான் வந்து சுயசாரத்தில் தான் போறாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் போறாரு. அதுல வந்து 2, 3 போகும்போது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாரு. 1, 4 பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம், உங்க ராசிநாதன் நட்சத்திரம் தான். ரேவதி நட்சத்திரத்துக்கு அந்நேரம் ராசிநாதன் எப்படி இருக்காரு அதுக்கு மாதிரி தான் பலன் கொடுப்பாரு. புதன் நல்ல நன்மை இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. புதன் அந்நேரம் நீசமாகி நிசமான மைனத்துல நிசமாவார். அந்நேரம் செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும். இதுக்கு தான் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். போதி ஜோடத்துல இருந்து நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். கண்டக சனியில் நீங்க இருக்கிறீங்க, அடுத்து வர போறீங்க, அடுத்து அஷ்டம சனிக்கு வர போறீங்க, 5 வருஷத்துக்கு சனி பகவானுடைய ஆளுமையில இருக்க போறீங்க. இந்நேரத்தில் மற்ற கிரகங்களோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் சனி பகவான் பலன் கொடுப்பாரு.
அதுக்கு தான் அப்பப்போ வீடியோ போடுவேன். நீங்கள் அதை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கணும். சரியா நேரத்தில் ராசிக்கு 3, 6, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலுமே ஒரு சுப தொடர்புல இருக்கணும். ஏன்னா விருச்சிகம் வந்து ஆகாத இடம். 6ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கலாம், 10ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் வந்து கடகத்தில் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணம் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டாரு. அதுபோல் நீங்கள் பிறக்கும்போது ராசியில் மீன ராசியில் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டாரு. அப்படின்னா கண்டச்சனையில் தான் பிறந்திருப்பீங்க. அப்படி சில காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கெடுதல் பண்ண மாட்டாரு. ஓகே, அடுத்தடுத்து வர காலகட்டத்தில் நான் உங்களுக்கு இந்த கண்டச்சனையோடைய தாக்கம் எப்படி இருக்கும், எந்நேரம் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும், எந்நேரம் நீங்கள் கவனமாக இருக்கும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ போடுறத தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கோச்சார பலன்கள் ராசிக்கு போட்டாலுமே உங்கள் நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அந்த நட்சத்திரநாதர்கள் உங்கள் ராசி, உங்கள் ராசிநாதன், ராசிக்கு வேண்டிய சுபர்கள் யார், சுக்கிரன், சனி பகவான், அதுபோக உங்கள் லக்கணம், நீங்கள் ஒருத்தர் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கண ரீதியாகவும் சில பலன்களை சொல்வேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் இந்த வீடியோ நீ வந்து நான் நேரடி அப்பிராய் பேசுறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா நேரில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். என்னடா இருந்தால் இவர் வந்து நேரில் வராமல் இருந்தாரு அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படித்தானே, நேராக பார்த்தா தான் நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியும். இன்று முதல் அது வந்து இறைவனால நல்ல விதை வருது. நான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நேரில் அப்பிராவேன். மற்ற வீடியோக்களை வந்து நான் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் போடுவேன். நான் சரியா நேரில் ஏன்னா கேள்வி பதிலுக்கு வந்து நேரடி அப்பிராவது நல்ல விதமாக இருக்கும். நேரம் சில பலன்களையும் சொல்கிறேன். இப்போதைக்கு ராசிக்கு எடுத்துட்டோம்னா 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில இல்லை, சூரியனும் நல்ல நிலைமையில இல்லை. இருந்தபோதும் சூரியன் வந்து உங்கள் ராசி 12 கூடியவன் 12 8ஆம் இடத்துல மறைந்தனால வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்காது, அலைச்சல் இருக்காது, நல்லபடியாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து கன்னி ராசிக்கு வந்து கெட்டவன் தான். ராசி நாளுக்கு வேண்டியவனா இருந்தாலுமே அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்து 12 கூடியவன் தான். விரயம், அலைச்சல், செலவு இப்படி நிறைய இதை கொடுப்பாரு. அவர் வந்து இப்போ தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. சரியா, 8ஆம் இடத்துல மறைவது நல்லதான். தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைந்து ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகள் கவனமாக இருந்துக்கோங்க, நண்பர் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி விரயமெல்லாம் குறையும். கிட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் வாங்க, அது நல்லபடி அமையும். ஏன்னா கிட்டவன் வந்து கெட்டு போறாரு. அதுபோக உங்க ராசிநாதன் புதன் வந்து வக்ரம் அடைகிறாரு. இது சூப்பர் அமைப்பு. அது எப்படி வக்ரம் அடைகிறாருன்னா சூட்சுமமா தான். அவர் வந்து நீசமாய் வக்ரம் அடைகிறாரு. நீசமாய் வக்ரம் அடைஞ்சாலும் உச்ச பலனா கொடுப்பாரு. 15/3/2025 வர மார்ச் மாசம் வந்து நல்லா இருக்குங்க. சனி பகவான் உள்ள என்ட்ராகும் போது புதன் நல்ல நிலைமையில இருக்கிறாரு. சரியா, அப்ப வந்து 7ஆம் இடம் வலுப்புறது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதுக்கடுத்து அப்படியே ஒன்றா போகும். அது புதன் வந்து ஒரு ராசிக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாசம் அப்படியே போயிடும். உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் நல்லபடியாக போகும். புதன் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால நீ நல்லா இருப்பீங்க. ராசியை புதன் பார்க்குறாரு, அவ்வளோதான். இதயம் தாங்க இதயம். எப்போ ராசிநாதன் பார்க்குறாரு எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, நல்லா இருக்கும். சரியா, கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, இணக்கம், நண்பர் விஷயம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அவர் நல்ல சாரத்தில் தான் போறாரு. உத்திரட்டாதி தான் சுய சாரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிளீர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்து விஷயத்தில் இணக்கம் இருக்கும். உத்தியோக பொருட்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, வியாபாரம், டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, இப்படி நிறைய சொல்லலாம். புதன் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஜோதிட அறிவு, ஆராய்ச்சி, விஞ்ஞானம் இவங்களுக்குலாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதன் வந்து வித்யாகாரகன், படிக்கிற மாணவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ராசியை பார்க்குறாரு, ஆள் பிரிஸ்காக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து வருகிற 15க்கு மேலே நல்லா இருக்கும். மார்ச் 15க்கு மேலே சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. சரி, ஒரு 6 நாள் மட்டும் போருங்க. 6 நாள் இருந்து அமுகமாக இருப்பீங்க. சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு. 2/9 கூட 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்க அப்பாவுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை கூட நீங்க பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கும். சரி, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அது குடும்பத்தில் எப்படின்னா மாமனார் மருமக பிரச்சனை, அதில் நீங்கள் தலையிடுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா சுக்கிரன் 2/9 கூடியவன். 9ஆம் இடம் தாப்பனை குடிக்கும், 2ஆம் இடம் குடும்பம், 1ஆம் இடங்கிறது நீங்கள். சரியா, சுக்கிரங்கிறது உங்க மனைவி. சரியா, ஏன்னா பெண்கள் இருக்கும், 7ஆம் இடத்துல இருக்கிற மனைவி குறிக்கும். இப்படி தான் லாஜிக் காம்பினேஷன். இப்படி காம்பினேஷன் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா ப்ரிடிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ குடும்பத்தில் வந்து உங்கள் மனைவிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது கான்ட்ராவர்சன் வரும். அதை நீங்கள் தீக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கரெக்டாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நீங்கள் 2 பேத்துக்குமே பஞ்சாயத்து பண்ணி கைசீல் பண்ணி விடுவீங்க. ஸோ இப்படி சில நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், மனைவி ரீதியாக நடக்கும், கூட்டாளி விஷயத்தில் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும். 7ஆம் இடங்கிறது வந்து எப்படின்னா மனைவியை குறிக்கும், கணவன் மனைவி உறவை குறிக்கும், கூட்டுத்தொழிலை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், அக்கம் பக்கத்து சொந்த பந்தத்தை குறிக்கும். சரியா, சொந்த பந்தத்தில் இருக்கிற பெண்களால் சில பிரச்சனை வரும். அப்பா வழி உறவுகளோட பெண்களால் பிரச்சனை வரும். அப்பா வழி பெண்கள் யார், அத்தை, அப்பாவோட பிறந்த அத்தை சொல்றாங்களா, அப்பாவோட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ, இவங்க வந்து குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதை நீங்க பேசல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே நேர்களே, ரொம்ப நேரம் பேசணும்னா கேள்வி பதில் சொல்ல முடியாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் நான் பதில் சொன்னேன். சரியா, ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்து பேசினேன். பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து கன்னி ராசிக்கு வந்து ஒவ்வொரு ஆதிபத்தியத்தை எடுத்து லக்கண ரீதியாக பேசிக்கிட்டே இருப்பேன். கன்னிராசியில் பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணத்தை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லக்கணம் தெரியாமல் நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே போடுவாங்க, ஆனால் லக்கணத்தை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜோதிடர் வந்து ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் லக்கணத்துக்கும் பதில் சொல்லணும். அப்படி சொன்னா தான் அது ஜோதிடம் முழுமையாக இருந்துன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா, ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்க. இப்போ உங்கள் கேள்வி பதிலுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து கடைசியாக போட்ட வீடியோ ஒன்று இருக்குது, அதுக்கு பதில் சொல்கிறேன் நான். அதுக்கடுத்து
பின்னாடி போட்டதுக்கும் போவோம். அட் பிரசன்ட், ஏன்னா பிரசன்ட் தான் நிஜம். இதற்காக தான் பிறந்து உள்ளீர்கள் கன்னிராசி, இதை மட்டும் செய்யுங்கள், வேற லெவலுக்கு ரீச் ஆகணும் ஒரு வீடியோ போட்டேன். சரியா, போட்டு 2 நாள் ஆகுது. அதில் கேள்வி கேட்ட மக்களுக்கு இப்போ பதில் சொல்கிறேன், நேர்களுக்கு. சரியா, அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. வியூ ஆல் அப்படி போட்டோம்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துடும். அதில் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, அவங்களுக்கு நிறைய பேர் போட்டுருக்காங்க, நல்லா வாழ்த்துருக்காங்க. சில பேர் வந்து ஒரு டேட்டா மட்டும் போட்டுக்கிறாங்க. அசோக் ஆட்சி 16/11/1968 மை பர்த்டே போட்டுக்கிறாரு. தயவுசெய்து டைம் போடுங்க சார். அதாவது உங்கள் பர்த் டீட்டெயில் போட்டு டைம் போடணும். AMRPM, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு போடணும். நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்களா சிங்கப்பூரில் இருக்கான்னு தெரியாதுல்ல எனக்கு. எந்த ஊரில் பிறந்தாலுமே அந்த கண்ட்ரி போட்டு ஷேட் போடணும். மகாலட்சுமி தாயை போற்றி பானுமதினு அம்மா போட்டிருக்காங்க, வாழ்த்து. நிறைய பேர் மகாலட்சுமி தாயை பற்றி போட்டுக்கிறாங்க. அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க சொன்னேன், அதை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. சிவசங்கரி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என் முருகானந்தம் கன்னிராசி, அவர் போட்டுக்கிறார். முருகானந்தம் கல்யாண் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு. 19/10/1979 காலை 7:35 ஐப்பசி 2ஆம் தேதி கொடுத்துருக்காரு. அவருக்கு வேணால் ஜாதகம் பார்த்துடலாம். உங்கள் டேட்டா கொடுங்க சார், நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு அதை சொல்லுங்கள். சரியா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பிறந்த இது வேணும் எனக்கு. என்னது அது, ஊர் இருந்தால் தான் கரெக்டாக ஜாதகம் எடுக்க முடியும். சரியா, அதனால தயவு செய்து அடுத்து போடும்போது நீங்கள் பிறந்த ஊரை மென்ஷன் பண்ண வேண்டும். பின்னா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட எப்படி கிளாரிட்டி வருது, கிளியர் வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுக்க முடியும். சரியா நேர்களே, தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன டேப்பில் தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். லேப்டாப் வேண்டாம், லேப்டாப்னா பெருசாக எடுத்து அடைச்சிட்டு இருக்கிறோம், முகம் மறைக்கும். அதனால டேப்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 19/10/1979 19/10 அக்டோபர் மாதமா, 19/10/1979 45 வயசு ஆச்சு முருகானந்தத்துக்கு. உங்கள் இது வரும். சரியா, இது நான் ஒரு ஃப்ளோவில் தான் பார்க்குறேன். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். 7:35 காலை, 7:35 PM, 7:35 PM, 7:35 AM காலை தானே, AM இதெல்லாம் கன்ஃபியூஸ் வரும். AM இவர் எங்கே பிறந்திருக்குன்னு சொல்லலை. அடுத்த திருப்பி போடுறவங்க பிறந்த இதை சொல்லுங்கள், எந்த ஊரில் பிறந்திருக்கீங்கன்னு. அது கிராமம் இருந்துச்சுன்னா அந்த தாலுகாவை சொல்லுங்கள், சிட்டியை சொல்லுங்கள். சரியா, ஏன்னா இதெல்லாம் சொன்னா தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். இல்லைன்னா கரெக்டாக எடுக்க முடியாது. எடுத்துருவேன் நானே, ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. இருந்தாலும் கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கிளாரிட்டி இஸ் மஸ்ட். சரியா, ஒரு ஜோதிடர் வந்து துல்லியமாக சொல்லணும், முடிஞ்ச அளவு துல்லியமாக சொல்லணும், சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. இவர் வந்து முருகானந்தம் கல்யாண் வந்து பிறந்திருக்கிறாரு. பிறந்த டேட் வந்து 19/10/1979 7:35 AM, 7:35 AM. எஸ், 7:35 AM. இடத்த சொல்லுங்க, நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சரியா, அந்த இடத்த கண்டிப்பாக சொல்லிருங்க. நான் ஒரு அப்பா தான் எடுக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் ஜாதகம் கட்டப்படி இருக்கு பார்ப்போம். இவர் எதுவும் கேள்வி கேட்கல, ஜென்ரலாக தான் கேட்டுக்கிறாரு. அதனால ஜென்ரலான பதில சொல்லிடுறேன் நான். சரியா, கன்னிராசி உத்தர நட்சத்திரம் துலா லக்னம். சரியா, லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். லக்னத்துக்கு 1-8 குறைவன் 9-12 குறைவன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். உங்க ராசியாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு, நல்ல ஜாதகம் தான். சரியா, 7, 8, 9, 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து திக்பலமா இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். ஆளுமை அதிகாரம்லாம் இருக்கும், நல்ல விதமான ஜாதகமாக தான் பார்க்கப்படுகிறது. ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிற ஜாதகம் தான். 11 குறைவன் நீச பங்கு அடைஞ்சிருக்கனால மூத்த சகோதரர் நல்லா இருப்பாங்க, லாபம் இருக்கும், நல்லபடி பண்ணுவீங்க, தொழில் எல்லாம் நல்ல லாபம் இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தசாபதி எடுத்துக்கிறோம். தசாபதி எடுத்துட்டோம்னா இவருக்கு சொல்லிடலாம். சரியா, தசாபதி விவரத்தை பார்த்தோம்னா தசாபதி என்ன நடக்குது முருகானந்தத்துக்கு தசாபதி வந்து இப்போதைக்கு வந்து குரு திசையில சுக்கிரபத்தி நடக்குது. 26/1/2023 26/9/2025 வரைக்கும் வர செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் குரு திசையில சுக்கிரபத்தி. குரு வந்து துலா லக்னத்துக்கு நல்லது செய்ய மாட்டாரு. சரியா, 3-6 குடையவன், பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், பெண்களான பிரச்சனை இருக்கும். சுக்கிரன் வந்து 1-8 குடையவன். ஸோ 6-8 சம்மந்தப்படுறதுனால பிரச்சனை இருக்கும். சரியா, வம்பு வழக்கு பிரச்சனை, எதனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், கவனமா இருங்க. குரு திசை சுக்கிரபத்தி நடக்கிறதுனால கிருஷ்ணனை கும்பிடுங்க, கிருஷ்ண வழிபாடு பண்ணுங்க. சரியா, வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க, நல்லபடியா இருக்கும், வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ஒரு அம்மா கேட்டிருக்குது, அபிராமி. அந்த அம்மா என்ன கேட்டிருக்குன்னா, ஐயா நான் வெளியூர்ல இருக்கிறேன், நான் விளக்கு போட முடியாது, என்ன செய்யலாம்? நான் அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட சொன்னேன், அதை கேட்டுக்கிறாங்க. வீட்டிலே போடுங்கம்மா. சரியா, வீட்லயே போடலாம். இந்த எருக்கம்பூ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு அதை விட்டுருங்க, மற்றதெல்லாம் விளக்கு வீட்டிலே போடலாம். அகல் விளக்கு வாங்கி நீங்க வந்து நெய் தீபம் போடலாம். சரியா, நான் என்ன ஆதிபத்தியத்துக்காக சொல்லியிருக்கேன்னு தெரியல, நீங்க வீட்லயே போடலாம், பூஜைக்கு போடலாம். வெள்ளிக்கிழமை போடுறது நார்மலா விளக்கு போடுங்க. 8 to 9 வீட்டுல கூட நீங்க வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். சரியா, சரி, இந்த எருக்கம்பூ போட்டு போடுறதா விநாயகர் போட சொன்னேன், மற்றதெல்லாம் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்மார்ட் செந்தில், வாழ்க்கையில் நான் பார்த்த அருமையான ஜோதிடர்கள் நீங்க மட்டும் மற்றவர்களுக்காக பேசி பழைக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. மற்றவர்களுக்காக பழைக்கிறீர்கள், நான் மற்றவர்களுக்காக ரொம்ப மனக்கறேன்னு சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள்.
உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். எனக்கு எனர்ஜி கொடுத்ததே நீங்க தான். நீங்க இப்படி கொடுக்க போய் தான் நேரில் வந்திருக்கிறேன். சரியா? நேரில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை மாதிரி நல்ல நேயர்களுடைய வாழ்த்து தான் என்னை வாழ வைக்கும். சரியா நேரில்? உங்களுக்காக நான் எந்நேரமும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே நேரில். அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். அடுத்த நேயர் வந்து மேச லக்கணத்தில் புதன் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. சுமார்ட் செந்தில் அவர் தான். மேச லக்கணத்தில் புதன். மேச லக்கணத்தில் புதன் இருக்கக்கூடாது. என்ன லக்கணம் தெரியல. சரியா? கன்னியா லக்கணம்னா நல்லா தான் இருக்காது. சரியா? மேசத்துல வந்து புதன் இருக்கக்கூடாது. சரியா? மேசத்துல இருக்கலாம், அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அது நீங்க என்ன லக்கணம்னு சொல்லல. சரி, அவர் நிறைய கேள்வி எடுக்கிறாரு. சரியா? சாப்பிட்டா ஒரு கேள்வி கேளுங்க. செவ்வாய் கேதுவோடும் மீனத்தில் உள்ளார். நல்ல அமைப்பு தான். செவ்வாய் கேது இருக்கு, சூட்சமா உள்ளதான். நீ எந்த லக்கணத்துல பிறந்தங்க தெரியல, தெளிவா கேளுங்க. சரி, அடுத்து வந்து மகாலட்சுமி போட்டின்னு அனுப்புறீங்க, நல்லது. அடுத்து வந்து ஸ்மார்ட் செந்தில் அனுப்பியிருக்கிற வயது 35, வேலை திருமணம் இல்லை, தற்போது நான் தெளிவு பெறுகிறேன். டேட்டா பர்த்தை கொடுங்க சார். அடுத்த டிப் வந்து டேட்டா பர்த்தை கொடுத்து டைம் கொடுங்க, உங்களுக்கு தனியாக பார்த்து கொடுத்துறேன். அடுத்து வந்து வேற யாரு ஒருத்தர் நிறைய அனுப்பியிருக்கிறாரு. தமிழ் டைப் பண்ணுங்க. சரியா? தங்கலீசர் தமிழ் வேல் பண்ணாதீங்க. 2 பேரும் அனுப்பியிருக்கிறாங்க. அது 25/7/2001. யாரு? டி தச்சைனி அதாவது இல்லைங்க, தமிழ்ல போடுங்க சார். என்ன சார் இது இப்படி கதை போட்டீங்கன்னா என்னால் படிக்க முடியாது. சாட்டா போடணும். அந்த முருகானந்தம் போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா சாட்டா போட்டீங்கன்னா நல்லபடியா இருக்கும். தமிழ் டைப் பண்ணுங்க. என்ன? ஓ மகாலட்சுமி தாயை போட்டு ரைட்டு. 23/11/2003. யாரு? நித்யா அம்மு. 23/11/2003. எனக்கு பார்த்து சொல்லுங்க. இப்படிமா சொல்ல முடியும்? டைம் சொல்லுங்க. டைம் ஏஎம்ஆர்பிஎம் எந்த ஊர்ல பிறந்தீங்க இதை சொன்னீங்கன்னா பார்த்து சொல்லலாம். ரைட், ஓகே. ரம்யா கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், மேச லக்கணம். மேச லக்கணம் கன்னிராசி. இது வந்து ஒரு சஷ்டாச அமைப்புங்க. முன்னுக்கு பின் மரணா இருக்கும், கவனமா இருக்கணும். சரியா? மேச லக்கணம்னா வந்து சந்திரன். மேச லக்கணத்துக்கு சந்திரன் வந்து 4 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல விதமா இருக்காரு. தாய் விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? 9 இருக்கும். அது 6ல சந்திரன் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பாரு. நீச சந்திரன் இருந்தாலும் நல்லா இருக்காது. சரியா? நீச சந்திரன் எப்படி? அமாவாசை சந்திரன் சூரியனுக்குள்ள 90 டிகிரிக்குள்ள இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரு. 4 கூட 6ஆம் இடத்துல இருந்தாலே குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனத்துல பிரச்சனை இருக்கும், கடன் வாங்கி வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி சில அசுப பலன் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மேச லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்கணாதிபதி 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நல்லா தான் இருக்கும். சரியா? 7ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். ஏப்ரல் 7க்கு மேல கொஞ்சம் கவனமா இருங்க. அமாவாசையிலும் சரி, மற்ற குடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இப்படி போடக்கூடாது. டேட்டா பர்த் டைம்லாம் போட்டீங்கன்னா ஜாதகத்தை எடுத்து சொல்லலாம். ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, சுசி 77, 72 எந்த வயது வரை பொருந்தும்? கோச்சாரத்துக்கு வந்து வயதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆண் பெண் அனைவருக்குமே கோச்சார பலன்கள் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு இறுதி வரைக்கும் வாழ்றவர்கள் பொருந்தும். எல்லா வயதினருக்கும் பொருந்தும், எல்லா வயதுக்கும் பொருந்தும். ஆண் பெண் அனைவருக்கும் கோச்சார பலன்கள் பொருந்தும். சில நேரங்கள் மட்டும் நான் சூட்சமா சொல்லுவேன். சுக்கிரன், குரு மற்ற கிரகங்களை வச்சு இந்த வயது விஷயமா பிரிச்சு சொல்லுவேன். அதை நானே சொல்லிடுவேன். இப்படி பொதுவாக சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியா? இப்போ நான் போட்ட வீடியோக்கு அகேன்ஸ்டா பேசுறது எல்லாமே எல்லாத்துக்குமே பொருந்தும். விருச்சிக லக்கணம், சித்திர ராசி, கன்னி ராசின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. ராஜி 8865. விருச்சிக லக்கணம், கன்னி ராசி நல்ல அமைப்புங்க. விருச்சிக லக்கணம், கன்னி ராசி 11 சந்திரன் இருக்கிறார். அருமையான அமைப்பு. சரி, சந்திரன் மட்டும் கெட்டு போகாம இருக்கணும். ராசியில இருக்கிற சந்திரன் வந்து நல்ல அமைப்புல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் வெரி குட், சூப்பர். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த லக்கணாபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது நல்ல அமைப்பு தான், நல்லா இருக்கும். ராசிக்கு 9 கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பன் வழியில நல்லா இருக்கும், தகப்பன் வழியில ஏற்றம் இருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் சூப்பர், பிள்ளை விஷயம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல அமைப்பு தான். விருச்சிக லக்கணம், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து நல்ல அமைப்பு தான். தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. தசாபுத்தி என்னன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் முன்னப்பின்ன இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து அடுத்த சனி பயிற்சி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, சசிகுமார் லக்கணம் தெரியல, பிறந்த நாள் 9/12/1974 காலை 6:45 கொழும்பு, ஸ்ரீலங்கா. இவருக்கு பார்த்துடலாம், லக்கணத்தை சொல்லிடலாம். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் பொறுமையாக கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி எல்லாருக்கும் வரும். சரியா? ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் இறை அருளால. ஓகே. சசிகுமார் வந்து 9ல் பிறந்திருக்கிறார். 9 டிசம்பர் 1974. இவருக்கு லக்கணம் தெரியணுமா? ஆ 1974 6:45. ஐயா பிஎம்மா என்ன போட்டு காலை போட்டுக்கிறார். வெரி குட். 6:45 அது போடணும். ஏஎம்ஆர் பிஎம் போட்டால் தான் நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். 6:45 கொழும்புன்னு போட்டுருக்கிறாரு. கொழும்பு வருமா? அந்த இடம் போட வேண்டாமா? கொழும்புனா நிறைய இருக்குது. கொழும்புன்னு ஸ்ரீலங்கா தான் போட முடியாது, அன்னோன்னு வரும். சரியா? இடத்த போடுங்க. என்ன இவ்வளோ தூரம் போட்டுக்கிறீங்க, இடத்த போட வேண்டாமா? கொழும்பு போட்டு பார்க்குறேன். COLO கொழும்பு.
ஸ்ரீலங்கான்னு போட்டலாம் அன்னோன்னு வரும். நான் நிறைய பார்த்துருக்கேன் நான், ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் எடுக்கும்போது தெரியும். அதனால எந்த இடம் போடுங்க, திருவோணமலை கொழும்புல வந்து எந்த இடம் போடணும், சரியா? சும்மா மொட்டையாக போட்டிங்கன்னா வராது. சரி சொல்கிறேன், வச்சுக்கோங்க நீங்கள், சரியா? ராசி கரெக்டாக வருதான் பார்ப்போம். ராசி கரெக்டாக வச்சா லக்கணம் வந்துடும். கொழும்பு வந்து பெரிய இடங்க, சரியா? நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அந்த இடத்த போடணும். இடம் ரொம்ப முக்கியம். இடம் போடாமல் நீங்களாம் ஒன்று போட்டிங்கன்னா எப்படி? போயிடுச்சு. இவருக்கு லக்கு இல்லை. இவருக்கு லக்கு இல்லை, இவருக்கு லக்கு இல்லை. ரைட்டு, சரி மறுபடியும் போடுவோம். என்னங்க இது, ஒவ்வொருத்தருக்கும் லக்கு இருந்தாங்க டக்கு டக்குன்னு வரும், இல்லைன்னா டைம் போயிட்டு தான் இருக்கும். அடுத்த பார்ப்போம். அடுத்து வந்து ஓம் பிரகாஷ் 15/2/2026 கன்னிராசி உத்திர நட்சத்திரம். திடீர்னு உடல் இருக்கிற எப்படி மரத்தில் சேர்க்கப்பட்ட குணமகள் சொல்லுங்க. 26/9/1956. ஏங்க இப்படி டைம்லாம் போடாமல் சொல்றீங்க, சரியா? உத்திர நட்சத்திரம் திடீர்னு உடல் இருக்கிற எப்படி மரத்தில் சேர்க்கப்பட்டவர் கன்னிராசி. என்ன லக்கணம் சொல்லலாம், லக்கணம் சொன்னாலும் பதில் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒன்று பிறந்த டைம், பிறந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா டைம் கொடுங்க, இல்லைன்னா லக்கணம் சொன்னால் ஒரு பதில் சொல்லலாம். அடுத்து வந்து முகமது ஹஷீன் இவர் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. சென்னை 7/10/1972 6:40 AM சென்னை. ப்ளீஸ் பார்த்து சொல்லுங்க. ரைட், இப்படி ஏதோ கொடுத்தாருன்னா ஓரளவு சொல்லிடலாம். 7/10 ஒரு 10 பேருக்கு சொல்கிறேன் நான், டயம் ஆயிரும், சரியா? உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், இருந்தாலும் உங்கள் நலன் கருதி நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்க, சரியா? என்ன சில பேருக்கு இது தேவைப்படாது, ஏன்னா அடுத்த ஜாதகம் நம்ம கேட்டுருக்குமான்னு போயிடுவாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒரு முக்கியம் இருக்கும், ஆனால் அடுத்தவங்க எதுவும் எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ராசி பலன் அதுக்காக முன்னாடி சொல்லிட்டேன், நான் ஸ்டேட்டஸை சொல்லிட்டேன். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். சூரியன் கெட்டு போகிறது ஒரு வகைக்கு நல்லதுதான், சரியா? விரைய குறையும், அலைச்சல் குறையும். ஓகே. முகமது ஹஷீன் 7/10/1972 6:40 AM. சென்னை. ஓகே. ஆமாம், அஸ்த நட்சத்திரம் கன்னியா லக்கணம் கன்னி ராசி, சரியா? கன்னியா லக்கணம் கன்னி ராசி. அமாவாசை சந்திரன் இருக்காரு, நல்லா இருக்காது. 11 கூட அமாவாசை சந்திரன் 12 நிறைய இருக்கும். வாழ்க்கையில் நிறைய செலவு பண்ணுவீங்க. செவ்வாய் வேற இருக்காது, அட்டமா வேற லக்கணத்தில் இருக்கிறாரு. ரொம்ப கலர்ச்சியான ஜாதகம் தான், அந்த அளவுக்கு யோகம் சொல்ல முடியாது. லக்கணத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகாத கிரகங்கள் இருக்குது. 12 கெட்டுப்படி இருக்கிறதுனால ஒரே விளைச்சல் செலவு இருக்கும், எதிர்பாராத ரொம்ப வழக்கில் அவமானம் இருக்கும். லக்கணத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருக்கார், பரவாயில்ல, நல்லா பேசுவார், சரியா? சில நேரங்களில் வந்து ஆயுள் இருக்குன்னா ஓரளவு நல்லபடியாக போகும். 4ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறார். திருமண அமைப்பிலும் அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா 7 கூடிய 4ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு பாவத்தோடு இருக்கு. திருமண அமைப்பிலும் சிறப்பாக சொல்ல முடியாது. ஓகே, இவருக்கு என்ன தசாபுத்தி இருக்குன்னு சொல்லுவோம். தசாபுத்தி அதான பெர்சென்ட் வந்து எப்படி தசாபுத்தி கன்னியா லக்கணம் கன்னி ராசி. தசாபுத்தி வந்து முகமது ஹஷீனுக்கு வந்து தசாபுத்தி வந்து இப்போதைக்கு வந்து ராகு சனி திசையில் கேது புத்தி நடக்குதுங்க. 2025 மார்ச் வரைக்கும், வர மார்ச் 30 வரைக்கும் சனி திசை கேது பத்தி நல்லா இருக்காது. அதுக்கு சனி திசை சுக்கிர பத்தி நல்லா இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு சனி திசை சுக்கிர பத்தி நல்லா இருக்கும். வர மார்ச் 30க்கு மேல நல்லா இருக்கும், சரியா? மார்ச் 30க்கு மேல நன்றாக பார்க்கப்படுகிறது. எப்படி இருக்காங்க பார்ப்போம். சனி பகவான் சுக்கிரனும். சனி பகவான் எப்படி இருக்கிறாரு? சனி பகவான் 7, 8, 9 9ஆம் இடத்துல இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார், பரவாயில்ல. 9ஆம் இடத்துல இருக்கிறார். தாப்படம் தான் சில பிரச்சனை இருக்கும், மற்றபடி நீங்க நல்லா இருப்பீங்க, சரியா? சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிற கொஞ்சம் செலவு இருக்கும், சரியா? 2, 9 கூட 12ஆம் இடத்துல இருக்கான குடும்பத்தில் காப்பனுக்காக செலவு இருக்கும். கண்டிப்பாக காப்பன் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும், நீங்கள் அதுக்கு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சரியா? தசாதிபதி புத்தி நல்ல கேந்திரமாக இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சனி திசை சுக்கிர புத்தி நல்லா இருக்கும். 30 மார்ச் 30 மேலே நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள். நீங்கள் முஸ்லீமா இருக்கிறீங்க, வழிபாடெல்லாம் பண்ணுவீங்களா தெரியாது, இருந்தாலும் வீட்டில் மகாலட்சுமி படத்தை கும்பிடுங்க, சரியா? மகாலட்சுமி கும்பிடுங்க. பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்கள் மதத்தில் உள்ள பெண்களுக்கு சேலை சட்டை வளையல் வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு வந்து நல்லா செலவு பண்ணுங்க. பெண்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, பழங்கள் வாங்கி கொடுங்க, சரியா? சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க. அதுபோல் சனிக்கிழமை எறும்பு புத்தலுக்கு தீமண்ணம் போடுங்க, ஏன்னா சனி திசை நடக்குதுல, அதனால எறும்பு புத்தலுக்கு தீமண்ணம் போடுங்க. உடல் நலமுற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, சில காரியங்களை வந்து நவக்கிரகங்களுக்கு நம்ம செய்யலாம், சரியா? பிசிக்கலாக செஞ்சோம்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். முகமது ஹசனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ஒருத்தர் கேட்டுருக்காரு, அஸ்தம் 6 கேட்டுக்கிறாரு, அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. மொட்டையா கேட்ட எப்படியா ஐயா? சண்முகம் ஐயா 11/9/1980 6:30 PM வியாழக்கிழமை என் ராசி லக்கணத்தை பார்த்து சொல்லுங்கள். சூப்பர், உங்களுக்கு ஒரு லைக் போட்டுருவோம். ரைட்டு, சரியா நேர்களே? இந்த வீடியோ கேட்குறவங்க அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாலட்சுமி இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இறைநாமத்தை சொல்லணுங்க, இறைநாமத்தை சொல்லணும், எழுதணும், டெக்ஸ்ட் பண்ணணும்.
கட் பண்ணோம்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நான் எதுக்கு மெனக்கிறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும். சரியா? அதாவது நான் ஒரு தொழில இருக்கேன்னா அந்த தொழில் வந்து தொழிலை நான் நேசிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழிலை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தொழில் நம்மளை நேசிக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம கூட சேர்ந்து வரும். ஓகே, குறுக்கு வழிப்பா. 11 செப்டம்பர் 1980. ஆயிரத்தி 1980 6:30 PM. 6:30 PM. 6:30 PM. ஓகே, எங்க பிறந்திருக்கிறாரு போடல. சரி இருக்கட்டும், லாஸ்ட் இருக்கிறது தானே. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? மற்ற அதர் கண்ட்ரினா கொஞ்சம் மாறும். சவுத் இந்தியாவில் மாற்றம் வராது. மேக்ஸிமம் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் வராது. இந்தியாவுக்குள்ளனா ஜிஎஸ்டி வந்து நமக்கு கல்கத்தாவில் தான் இருக்குது. அதனால பெரிய பிரச்சனைலாம் வராது. அஸ்த நட்சத்திரம் சித்திரை. அஸ்த நட்சத்திரம் அச்ச நட்சத்திரம் கன்னிராசி மீன லக்கணம். மீன லக்கணம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். தயவுசெய்து பார்த்து சொல்லுங்க என்ன ராசி என்ன லக்கணம்னு. மீன லக்கணையா நீங்க? சண்முகம். சரியா? லக்கணாபதி எப்படி இருக்கிறாரு? லக்கணாபதி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, வீடு கொடுத்த ஆட்சி நல்ல அமைப்பு தான். சரியா? நல்லா தொழில் பண்ணுவீங்க. அரசு உத்தியோகம்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகம் சாத்தியப்படும். அரசு விஷயங்கள் நல்லா இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, 8ல இருக்கிற வண்டி வாங்கணும் போது பார்த்து இருந்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? வயது ஆகி போச்சு. இப்ப வயசு வந்து 45 வயசு ஆச்சு. சனி புதன் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அம்மாவாச்சி சந்திரன் கூட சனி புதன் சேர்ந்து இருக்கிறாங்க. சரி 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 4 கோடி 1 7 கோடி 1. திருமண அமைப்புல சில பிரச்சனைகள் இருக்கும். திருமண அமைப்புல தூரதேசம் சில பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. சரியா? லக்கண ராசின்னு சொல்லிட்டே கொஞ்சம் பலனும் சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியா? தசாபுத்தின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாவம் கேட்டுட்டீங்க. தசாபுத்தி சொல்லிட்டு வழிபாடு சொல்றேன், அதை மட்டும் பண்ணுங்க. 100% தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். இப்போ தசாபுத்தி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது. இங்க எல்லாத்துக்கும் அதான் பிரச்சனை. இப்போ வந்து உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடக்குது, எல்லாத்துக்கும் கரெக்டாக மார்ஜில் தான் போகுது. ஏழாம் தசையில ராகுபுத்தி நடக்க முடிய போகுது. வர 31ஆம் தேதி கூட. அதுக்கு சனி மகா தசை நடக்குது. சனி பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. ஒரு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சரியா? அதனால வந்து வாரந்தோறும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அது போக வந்து மாசம் ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏப்ரல் மாசத்துல இருந்து சனி பயிற்சி நடக்குது. சனி தசையா ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் பரவாயில்ல, ஆட்சி பெற்ற வீட்டில் தான் இருக்கிறாரு. சரியா? ஆட்சி பெற்ற வீட்டில் தான் இருக்கிறாரு. புதன் கூட தான் இருக்கிறாரு. பரவாயில்ல. சரியா? திட்பணம் பட்டுக்கிறார். ஆயுள் திருக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இன்னொருத்தர் கேட்டுக்கிறாரு. சசிகுமார் மன்னார்குடி 4/4/1977 10:07 AM. ஐயா, எனக்கு வர வேண்டிய பணம் வருமா? என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்க. வர வேண்டிய பணம் வருமா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டெப்தா போடுங்க. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். சரியா? வர வேண்டிய பணம் வருமா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லணும். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4/4 4/4/27. 47 வயசு ஆயிடுச்சு. 47 வயசு முடிஞ்சு போச்சு. பத்து 7 AM. மன்னார்குடியில் பிறந்தாரே இருக்கிறாருன்னு தெரியல. மன்னார்குடி போட்டுக்கிறார். மன்னார்குடின்னு போடுவோம். மன்னார்குடி மன்னார்குடி தமிழ்நாடு வந்துடுச்சு. மன்னார்குடி டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. ரமசான அடைய ஒரு காலத்தில் மன்னார்குடினா தமிழ்நாடு அரசாங்கமே வளரும். சரி, மன்னார்குடி யார்? சசிகுமார். சந்தில்குமார். என்னமா பேர் போட்டுருக்க? சந்தில்குமார் ஒரு பேர். மன்னார்குடி சந்தில்குமார். பேரை தனியாக போடுங்க. விருச்சிக லக்கணம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். கொடுத்த பணம் வருமா கேட்டுருக்கிறாரு. விருச்சிக தசாபுத்தியை பார்த்தா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரிஷப லக்கணம் கன்னிராசி நல்ல அமைப்பு தான். தசாபுத்தி நல்லா தான் இருக்கு. சரியா? லக்கணம் இது நல்லா இருக்கு. தசாபுத்தி எப்படி பார்ப்போம். தசாபுத்தின்னு மெயின். தசாபுத்தி வந்து கேது புத்தி நடக்குதுங்க. சனி திசையில கேது புத்தி வர 20/10/2026 வரைக்கும். சனி திசையில கேது புத்தி. சனி புத்தி 20/10/2026 நாள் நிறைய இருக்கு. சரியா? இன்னும் வந்து 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. சனி திசையில கேது புத்தி இப்படி இருக்கிறாரு. சனி பகவான் 6ஆம் இடத்தோட இருக்கிறாரு. சனி பகவான் சனி திசையில கேது புத்தி. சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல கடகத்தில் பயமா இருக்கிறாரு. கேது வந்து எங்க இருக்கிறாரு? 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொடுத்த பணம் வருமானே நம்ம பணம் கொடுத்து வரல. அப்ப 6ஆம் இடம் பிரச்சனை இருக்கும். 6 கோடியவன் யாரு? 6 கோடியவன் வந்து
சுக்கரை வந்து உச்சமாக இருந்தாலும் சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. 7 8 9 10 7 8 9 10 7 8 9 10. சனி வந்து கேதுவை பார்க்குறாரு. இப்போதைக்கு ஆகாது சரியா. சனி திசை சுக்கிர பத்தியில் நல்லா இருக்கும். உச்ச சுக்கிர பத்தியில் உங்களுக்கு பல இருக்கவே ஆகும். 2026 மேலே நல்லபடியாக இருக்கும். நான் சொன்ன டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த 26/10/2026 மேலே நல்லபடியாக இருக்கும். இப்போ வந்து சனி திசை கேது பத்தி நடக்கிறதுனால விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. விநாயகர்களுக்கு போங்க. சர்ப்ப விநாயகர் கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கேது பரிணாமத்தில் புதனை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. டாக்குமெண்ட் நல்லா வராது. கேது புதன் சேர்ந்து பரிணாமப்படுத்தாத டாக்குமெண்ட் தொலைச்சிருவீங்க. எதனாச்சும் முக்கியமான பத்திரத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பீங்க. இதனால தான் பிரச்சனை வந்திருக்கும். கொடுத்தவங்ககிட்ட என்ன எழுதி வாங்கியிருப்பீங்க, அதை தொலைச்சிருப்பீங்க. இப்படி ஏதாவது நடந்திருக்கும். சரியா, கவனமா இருக்கணும். கேது புதன் எனக்கு பரிணாமத்தில் இருக்கக்கூடாது. மிக்சிங் ஆகும். சரியா, கவனமா இருக்கணும். சரியா, ஓகே. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. சங்கட சதுர்த்தி விநாயகர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வந்து யாரு? டக்குன்னு போவா. நேரம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் பேசினோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க வீடியோவை. அவ்வளோதான் நேர்களே. ஓகே, வாழ்த்துக்கள். இவ்வளோதான் அனுப்பியிருக்கிறாங்க. அவள் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து வேறு யார்? அதோட முடிஞ்சிருச்சு. வேறு கன்னிராசிக்கு பழைய வீடியோவில் வேணால் பார்ப்போம். கன்னிராசிக்கு வேறு வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். பழைய வீடியோவில் யாரும் கேள்வி கேட்டுருக்குறாங்களா அதுக்கும் சொல்லிடுவோம். ஆமாம், கன்னிராசிக்கு வந்து இந்த கிரகணத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் பார்த்துக்கோங்க. கிரகணம் வந்து 14ஆம் தேதி வருது. 14/3/2025 வெள்ளிக்கிழமை வருது. கிரகணம் வந்து காலையில் 9 to மதியம் 3 மணி வரைக்கும் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருந்துக்கோங்க. கை குழந்தை வச்சுருக்க கவனமாக இருப்பாங்க. வியாதிஸ்தர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. வேலை படிக்க போகிறவங்க நான்வெஜ் எதுவும் எடுக்காதீங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தான் பங்குனி உத்தரத்தை விட்டு வருது. அதுபோக கூட என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அன்றைக்கி வந்து ஜபம் பண்ணுங்க. வீட்டில் பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லத்தரசிகள் வீட்டில் இருக்க பெரியவர்கள்லாம் ஒரு 10 நிமிஷம் உங்கள் சாமியை கும்பிடுங்க. குலசாமியோ இஷ்ட தெய்வத்தையோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து முருகனுடைய பக்தி கந்தசஷ்டி கவசம் படிங்க. திருப்புகழ் படிங்க. சிவபுராணம் படிங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா 3 பிறவியில் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும். ஒரு பிறவி வந்து 120 வருஷம். 120 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து கிடைக்கும். கேது கிரகத்து சந்திர கிரகணம் உங்கள் ராசிலேயே நடக்குது. சரியா, முக்கியமானதுங்க. கன்னி ராசிலேயே நடக்குது. கவனமாக இருக்கணும். உங்கள் ராசியில் சந்திரன் பாதிக்கப்படுறாரு. 11 பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனம் உடல் ஒரு நிலையில் இருக்காது. மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரும். கவனமாக பார்த்துக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சூரியன் இருப்பார். சூரியன் அன்றைக்கி தான் போவார். மறுநாள் தான் போகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு இருப்பார். ஸோ சுக்கிரன் புதன் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் கவனமாக இருந்துக்கணும். 14 15 16 3 நாள் கவனமாக இருங்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்கையும் கொடுக்குறேன். அதெல்லாம் பாருங்க. சரியா, அதெல்லாம் பாருங்க. நான் நேயர்களே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். சரியா, அதில் வந்து யார் கேள்வி கேட்டுருக்கான்னு பார்ப்போம். ஒரு ஆள் போட்டுருக்காரு. கிரைம் நாவல் போட்டு தலைப்பு போட்டுருக்காரு. கில்ஸ் காமர். அதாவது சில நேரம் வந்து பரபரப்பாக போடுவேன். ஒருத்தர் போட்டுருக்காரு நல்ல தகவல் போட்டுருக்காரு. ஒருத்தர் வாழ்த்துறாரு, ஒருத்தர் தூட்டுறாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஏன்பா ஏமாற்றங்கள் இருக்கும் வரை ஏமாற்றத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். உண்மை உழைப்பு நேர்மை இருந்தால் போதும், எதுவும் நம்மை நெருங்க. நேற்று தான் கன்னிராசி ஆக ஓகன் என்று சொன்னீர்கள். நான் எப்போ சொன்னேன் தெரியல. நான் எப்பயும் உண்மையை சொல்லிடுவேன். சரியா, நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லிடுவேன். கண்டக சென்னை நல்லதுன்னு சொல்லலை. அதில் சில பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்றேன் நான். சரியா, சனிபவன் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கறது தப்பு தான். இருந்தாலும் அவங்களோட ஆப்ஷனை சொல்றேன். நான் ஆக ஓகன்னு சொன்னேன். இன்னைக்கு மாற்றி சொல்றீங்கன்னா நான் இன்னைக்கு மாற்றி சொல்ல மாட்டேங்க. ஒரே மாதிரி தான் சொல்வேன். ஒரே வேதான். சரியா, அப்படி மாற்றி சொல்ற அவசியமே இல்லை. நம்ம இவர் புதுசாக பார்த்துப்பார் கொடுக்க. கண்டன்மணி. சரியா, பேரே வந்து கண்டன்மணி. பேர்லேயே கண்டன் வருது. அதனால ஒரு இதை எடுத்துக்க வேண்டாம். அதனால உழைப்பு நேர்மை இருந்தால் நம்ம யாரும் முடிஞ்ச முடியாது. அதெல்லாம் உண்மைதான். உழைப்பே உயர்வு தான். இப்போ நான் உழைச்சிட்டு தானே இருக்கிறேன். யோசிச்சு சொன்னாலும் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் சினிமாவுக்கு போயிட்டே வச்சுக்கோங்களேன், இந்த பழப்பு போயிடும். உழைக்கணும். உழைப்பவரே உயர்வு. உழைப்பு கட்டுற ஊதியத்துக்கு கற்ற உயர்வு. எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த உழைப்பு ஊதியம் உயர்வு வர்றதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்கணும். எல்லாராலும் உழைக்க முடியாது. இப்போ நீங்கள் உழைப்பை பற்றி பேசுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பவன் நல்லா இருப்பார். நான் பார்க்காமலே சொல்கிறேன். சரியா, சனி பவன் நல்லா இருப்பார். சூரியன் வலுவாக இருப்பார். சூரியன் வலுவாக இருந்தால் நீங்கள் தலைவராகிடுவீங்க. ஓகே, என்னதான் வாழ்த்துக்கள். நம்ம வந்து எப்பவுமே கரெக்டாக தான் சொல்லுவோம். ஆக கூட சொல்ல மாட்டேன். உள்ளதை உள்ளவாறே சொல்லுவேன். சாதக பாதகங்களை சரிவிதமாக சொல்லுவேன். சரியா நேர்களே, அடுத்து நான் பண்ணும்போது என்னமாந்த மாதிரி யாரும் ஏமாந்தவில்லை. ப்ளீஸ் யாரோ ஒருத்தர் சொல்கிறார். நெமமோகு என்ன சொல்லியிருக்கிறாரு. தமிழில் டைப் பண்ணுங்கய்யா. தமிழில் டைப் பண்ணுங்க. அடுத்து என்னென்னமோ தேவையில்லாத போட்டுக்கிறாங்க. சரியா, அதனால கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் சூப்பர் கூட்டுன்னு போட்டுக்கிறாரு. சரியா, கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். புதிய பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கா? மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நோபடி. கன்னிராசி யாரு வந்து தமிழாட்சி. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கா? திருமணம் 5 வருஷம் ஆச்சு. ஜாதகத்தை தான் பார்க்கணும். சரியாம்மா, உங்க ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருப்பாரு. ராசிக்கு 5 கூட சனிப்பான் கெட்டு போயிருப்பாரு. என்ன லக்கணம் தெரியல. சரியா, அதில் அது பொறுத்த தமிழ் அதுக்கு ஒருத்தர் பதில் போட்டுக்கிறாரு. டோன்ட் ஃபீல் லோ சிஸ்டர், காட் வில் ஹெல்ப் பை. குழந்தை பிறகு வாழ்த்துக்கள். ஓகே, நடக்கும். சரியா, இருந்தாலும் நீங்கள் விவரம் கும்பிடுங்க.
ஆஞ்சநேயர் நல்லா கும்பிடுங்க, சரியா? நல்லபடியா நடக்கும். ஒருத்தர் போடுறாரு முருகனை கும்பிடுங்க போடுறாரு. நம்ம நேரிலே பதில் போடுறாங்க. நல்ல வாழ்த்துக்கள் தான். ஒருத்தர் சொல்லியிருக்காரு விஏ ரவல், இந்த வீடியோ மட்டும் பார்க்கலன்னா யூடியூப் எங்க ஊர்ல மட்டும் தான் தெரியுது, எனக்கு கணக்கு தேவையா இருந்தது. ஆமாங்க, யூடியூப் உலகம் முழுக்க தெரியுது, சரியா? அதனால யூடியூப் வந்து உங்க ஊர்ல மட்டும் எல்லா இடத்துலையும் நல்லது. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சொல்ல வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறார், பாவம். நமக்கு தெரிஞ்சதான் சொல்லணும். இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சதான் சொல்லியிருக்கிறேன். சூப்பர் யூட். ஓகே ஓகே, சரியா? நம்மளை திட்டவங்களும் திட்டுறாங்க, வாழ்த்தவங்களும் வாழ்த்துறாங்க. ஒரிஜினல் டிக்ஸ் நெவர் ஃபெயில்ட், தனித்தன்மை தோத்து போகாது. ஓகே, நிறைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் பலன் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரிகத்துடன் தீர்க்காருடன் நீரோடு வாழ்க, நிறைந்த வளம் வருக. என்றும் உங்களுடன் போதி ஜோதிடம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம் வணக்கம்.